நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் இந்த மனந்திருமுதலை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 23வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். சங்கீதம் 23:5 அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம இந்த நாளில் மெயினாக தியானிக்க போகிற இந்த வார்த்தை என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ள நம்ம எப்பொழுது நிரம்பி வழிகிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம வாழ்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியினால் நிறைவாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு அவருக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், எப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத குறித்து இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அப்போது இந்த இடத்துல அழகாக அந்த வசனம் போடப்பட்டிருக்கு. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்பொழுது நம்ம பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா அவருடைய அபிஷேகம் நம்ம தலையை நம்மளை அவருடைய அந்த பரிசுத்த அபிஷேகத்தினால அந்த அவருடைய எண்ணெயினால் அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய பாத்திரம் என்ன செய்யுது, நிரம்பி வழிகிறது. அப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குற போகிறோம், முதல்ல ஒரு ஆனந்தமான ஒரு பெரிய நிரம்பி வழிதல், ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவர் அவங்க கூட இருக்கும்போது ஒரு பெரிய நன்மையை, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொஞ்சம் பேர் பெற்றுக்கொண்டாங்க. யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யோவான் 21வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சீஷர்கள், ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள், அவர் மரித்து பரலோகராஜ்யத்துக்கு உயிர்த்தெழுந்து பரலோகராஜ்யத்துக்கு போனதுக்கப்புறம் பேதுரு எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமாக அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா மீன் பிடிக்கிற இதுக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து அந்த பரலோக போகிறதுக்கு முன்பாக அவர் உயிர்த்தெழுந்து பூமியில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த சீஷர்களை தேடி வராரு. அவங்க எந்த கடலில் இருக்கிறாங்கன்னா திபேரியா கடற்கரையிலே என்ன செஞ்சாங்க, இருக்கிறாங்க. நீங்கள் யோவான் 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் திரும்ப அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவங்க எல்லாரும் எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த கடற்கரையில் மீன் பிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க. ஏன்னா 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் அவங்க கூட என்ன செய்கிறோம், வரோங்கிறாங்க. எப்போ ஆண்டவர் முதல்ல சீஷர்களை சீமோன் பேதுருவை எங்கே அழைச்சார்னா ஒரு கடற்கரையில் தான் அழைத்திருப்பார். அப்போ அவங்க ரா முழுவதும் தங்களுடைய வலையை போட்டிருப்பாங்க. ஒரு மீன் கூட என்ன செஞ்சுருக்காரு, கிடச்சிருக்காது. அது லூக்கா 5வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் போடப்பட்டிருக்கும். அவங்க திரும்ப ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் அந்த படகுல இருந்து அங்கே வந்த ஜனங்களுக்கெல்லாம் போதகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்கள போட்டை உள்ளே கொண்டு போக சொல்லுவார். அவங்க உள்ளே கொண்டு போயிட்டு ஆண்டவர் சொல்கிற இடத்துல வலையை போடும்போது பேதுரு சொல்லிகிட்டே தான் போடுவார், ஆண்டவரே நாங்கள் முழுதும் என்ன செஞ்சோம், இங்கே வலையப்பட்டோம், ஒரு மீன் கூட எங்களுக்கு அகப்படலை, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த இடத்துல வலையை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன இடத்துல போட்டு அவங்க ஆண்டவர் எடுக்க சொல்லும்போது எடுக்கும்போது வலை கிளியத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்போ அவங்க போனால் அந்த ஒரு போட்டில் வெளியே இருந்து பார்த்து கொண்டு இன்னொரு பேதுரு கூட இருந்த யாக்கோபு யோவான் அவங்களும் ஓடி இன்னொரு போட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 போட்டும் அமிழத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த நாளில் பெற்றுக்கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேதுருவை தன்னோடு என்ன செய்வார், ஊழியத்திற்கு என்று என்ன செய்வார், அழைத்திருப்பார். பேதுரு எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் கூட என்ன செஞ்சிருப்பார், போயிருப்பார். இப்போ ஆண்டவர் மரித்து அந்த உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் அது வரைக்கும் ஆண்டவரோடய சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஒன்றுமே தெரியலை. அடுத்தது மறுபடியுமாக தன்னுடைய அதே மீன் பிடிக்கிற வேலைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ பாருங்கள், அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் அவங்க ஒன்றும் பிடிக்கவில்லை. 21வது வசனம் 3வது வசனத்தில் அது கீழே பார்த்தீங்கன்னா
அதே போல் அவங்களுக்கு அன்னைக்கும் என்ன செஞ்சுருக்காது, ஒன்றுமே கிடச்சிருக்காது. விடியற்காலம் பொழுது இயேசு கரையிலே நின்றார். விடியற்காலம் அதிகாலையில் விடியற் காலத்தில் ஆண்டவர் இவங்களை பார்த்துட்டு கரையில் நிற்கிறார். இவங்க எல்லாரும் மீன் பிடிக்கிறதுக்கு உள்ளே போயிருக்காங்க கடற்கரையில். அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு மீனுமே பழையபடி என்ன செய்யல, கிடைக்கவே இல்லை. அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். கடற்கரையில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க, ஆனால் அது இயேசு கிறிஸ்துன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றால் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. ஏன்னா வெளியே வந்தப்பறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாட்டும் உண்டான்னு அவங்கள்ட்ட ஆண்டவர் கேட்குறாரு. அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு, முதல்ல ஆண்டவர் லூக்கா 5வது அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க போட சொன்ன இடத்துல வலையை ஆண்டவர் எங்கே போட சொல்கிறாரோ அந்த இடத்துல போடும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கும். அதே போல் ஆண்டவர் இந்த இடத்துலையும் சொன்ன உடனே திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாமல் என்ன செஞ்சாங்க, இழுத்துட்டு வந்தாங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர். அதுவரைக்கும் யோவானுக்கு இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் யோவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சீஷர்கள் யாருக்கும் வெளியே நின்னது யாரும் இயேசு கிறிஸ்துன்னு தெரியல. ஆனால் யாரோ சொல்கிறாங்கன்ட்டு எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு அங்கே மீன் வலைக்குள்ளேயே திரும்ப அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திரளான மீன்கள் அகப்பட்டதுக்கப்புறம் தான் இது இயேசு கிறிஸ்துன்னு யோவான் என்ன செய்கிறான், கண்டு கொள்கிறாரு. அப்புறம் தான் சட்டை இல்லாமல் இருந்ததுனால பேதுரு திரும்ப என்ன செய்கிறாரு, கடலுக்குள்ளே என்ன செய்கிறார், மேற் சட்டையை கட்டி கொண்டு என்ன செய்கிறாரு, குதிக்கிறாரு. ஆண்டவர் திரும்ப அவங்கள அழைத்து அந்த இடத்துல பேதுருக்கிட்ட திரும்பியும் நீ நேசிக்கிறாயா, நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயான்னு சொல்லி ஆண்டவர் அந்த பேதுருவை ஊழியத்துக்கு அழைப்பதை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் இல்லாமல் இருக்கும்போது இவங்களுக்கு ஒன்றுமே என்ன இல்லை, அகப்படலை. முதல்ல ஆண்டவர் அறிகிற காலத்துக்கு முன்பாக நீங்கள் லூக்கா 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ அமிலத்தக்கதாக நிரம்பி அமிலத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பார். நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்கிறது அதுதான். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்போன்னா அவர் நம்மளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்போது தான் நம்மளுடைய பாத்திரம் என்ன செய்யும், நிரம்பி வழியும். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்க கூட இல்லை. அப்போ அவங்களுடைய சிச்சுவேஷனே வெறுமை. அவங்க போய் அவங்களுடைய தொழிலின்படி மீன் பிடிக்கிறதுக்கு உள்ளே போகும்போதும் அங்கேயும் ஒரு வெறுமையை தான் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் அவங்கள தேடி போய் அவருடைய வார்த்தையை சொன்ன உடனே, இல்லை இவ்வளோ நேரம் நாங்கள் பிடிச்சோம், எங்களுக்கு மீன் அகப்படலை, இப்போ நீங்கள் சொன்னப்பறம் போட்டால் மட்டும் கிடைக்க போதான்னு அவங்க எதிர்த்து ஒன்றும் என்ன செய்யலை, பேசலை. அவங்க வார்த்தையின்படி, ஆண்டோடைய வார்த்தையின்படியே படகுக்கு வலது பக்கமாக தங்களுடைய வலையை என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. போடும்போது பாருங்கள், திரளான மீன்கள். அப்போ திரளான ஒரு ஆசீர்வாதம், திரளான ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க அந்த நாளில் என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்ளாங்க. அதான் ஒரு பெரிய ஆனந்தத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கும், கொடுத்துருக்கும். அப்போ ஆண்டருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வரும்போது, நம்ம அதிகாலையில் எழுந்திருத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, அவர் நம்மளோடு பேசும்போது, அந்த வார்த்தையை நம்ம அப்படி ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன காரியங்களை செய்தாலும் அதில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் நம்மளோட பேசுகிற காரியங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த காரியங்களை செய்யும்போது அந்த காரியத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்கலாம், லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம ரெண்டு ஆண்டவருக்கு கொடுக்கறதுலேயே நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஆலயங்களுக்காக, கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, கர்த்தருக்கென்று நம்ம செலவிடும்போது அதற்கான ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பாக என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அதே போல் ஆண்டவர் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் தான் நிறைய பேரை நம்மளாம் நினைக்க சொல்கிறார். நன்மை செய்யுங்கள்னு தான் சொல்லியிருப்பார். நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது அவர் நன்மை செய்கிறவராக என்ன செஞ்சாராம், சுற்றி திருந்தார். அதே போல் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ நம்ம ஏழைகளையோ, கஷ்டப்படுறவங்க, திக்கற்றவர்களாக இருக்கிறவங்க, உதவிக்காக ஏங்குகிறவங்க, சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தில், நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்துலேருந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது, நம்ம அப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம செய்யும்போது ஆண்டவர் திரும்ப நமக்கு அமுக்கி கொடுக்கி சரிந்து விழும்புறபடி என்ன செய்வார், தருவார். அதான் அந்த இடத்துல வசனம் போடப்பட்டிருக்கு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எந்த அளவுனால கொடுக்குறோமோ அந்த அளவுனா நமக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால், நம்ம எவ்வளோ அளவு நம்ம கொடுக்குறோமோ
அந்த அளவு ஆண்டவர் நமக்கும் ஆசீர்வாதத்தை என்ன செய்வாராம், தருவாராம். அடுத்தது நம்ம பார்க்கலாம், யோவேல் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில், யோவேல் 2:24 பார்த்தீங்கன்னா, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நம்ம முதல்லேருந்து நம்ம அதை தான் சங்கீதம் 23வது அதிகாரத்துலேருந்து தியானித்து கொண்டு வருகிறோம். 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தோம், சீஷர்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு வலைகளை போடும்போது 2 நேரமும் அவங்களுக்கு முதல்ல ஆண்டவர் பேதுரு அழைக்கும் போது வலை கிளியத்தக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. 2வது பார்க்கும்போது திரளான மீன்கள் அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. நம்ம அடுத்தது பார்த்தோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் தருவார். இப்போ நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம். களங்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம ஆலைகள் நம்ம கிச்சனில் நல்ல ஆசீர்வாதம், திராட்சரசம் புரண்டும் நம்ம கிச்சனில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம சமையல் பண்ணுற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம தொழிலில் ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுடைய படிப்பில் ஆசீர்வாதம் இருக்கணும். நம்மளுடைய எதிர்காலத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு நிறைய கொடுக்கணும். நம்மளை நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதம், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நம்ம செய்கிற ஊழியங்கள்ல ஆசீர்வாதம், நீங்கள் ஆண்டவருக்காக எடுத்து பிரயாசப்படுகிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் 23வது வசனம் பார்த்தீங்கன்னா, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். எப்பொழுது நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும், மகிழ்ந்து களி கூறணும். அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதே கர்த்தருக்குள்ள பலன். கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு பலன். அவர்கிட்ட நம்ம எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்கும்போது அவர் நமக்கு பாருங்கள், தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவாரா. நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய முன்மாரி, எப்போவுமே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை, நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய நன்மையை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம், தருவாராம். அதை தான் நம்ம அந்த சங்கீதம் 23லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். சங்கீதம் 23ல் நம்ம தலையை என்ன செய்கிறாருன்னு போடப்பட்டிருக்கு, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி, நம்ம எப்போ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போம். எப்படி கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னா, ஆண்டவரை தேடும் போது தான் நம்ம கர்த்தருக்குள்ள என்ன செய்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம். இன்னொரு அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு பாருங்கள், சங்கீதம் 36வது வசனத்தில், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். சில நேரத்தில் நம்ம எப்போவும் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுட்டு ஆண்டவர்கிட்ட குறை சொல்லிட்டு, ஆண்டவரை நம்ம எவ்வளோ ஜெபிச்சாலும் சரி, நான் என்ன செஞ்சாலும் சரி, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலை, நம்ம அப்படி ஒரு ஆண்டவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு சோகத்தோடே இருக்காமல் வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், கவலை வரும். அவர் நம்மளை இருதயத்தை ஊற்ற சொல்லியிருக்கிறார். நீங்கள் அண்ணால் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அண்ணால் இருதயத்தில் அவ்வளோ ஒரு துக்கம், ஆலயத்தில் போய் ஆனால் என்ன செய்கிறா, ஜெபிக்கிறா, ஆண்டவர் மேலே அப்படியே நம்பிக்கை வைத்து தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஆண்டவரத்தில் ஊற்றிட்டதுக்கு பிறகு அவள் திரும்ப என்ன செய்யலை, துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு போடப்பட்டிருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கம் வரும், பெரிய பிரச்சனைகள் வரும், மனிதர்கள் கூட நம்மளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அண்ணாளுடைய சிச்சுவேஷனை எல்கானா எவ்வளோ தேற்றுறாரு, உனக்கு 1000 பிள்ளைகளை காட்டிலும் நான், அவருடைய கணவர் சொல்கிறார், நான் உனக்கு பிள்ளை தானே, நான் உனக்கு போதும் அப்படின்ட்டு. தன்னுடைய மனைவி பெண்ணினாளுக்கு கொடுக்குறத காட்டிலும் அண்ணாளுக்கு 2 மடங்கு கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுத்தாலும் அவளுக்கு இருக்கிற சோகம், எனக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் எனக்கு இந்த கவலையெல்லாம் பேருமேன்னு அவளுடைய சோகம் இருக்குது. ஆனால் அவள் தன்னுடைய சோகத்தை, தன்னுடைய இருதயத்தை கொண்டு அப்படியே ஆலயத்தில் என்ன செய்கிறா, ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடுகிறா. அவருடைய இருதயம் அப்படியே லேசாக மாறுது. அப்புறம் அவளுக்குள்ள ஒரு துக்கம் இல்லை, அவள் துக்கமுகமாக இருக்கலாம். அநேக நேரங்களில் நம்மளுடைய பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட ஊற்றி விட்டு திரும்ப அந்த பிரச்சனையை நம்ம மனசுக்குள்ள
நாட்களை வச்சு நம்ம துக்கத்தோடு அலையும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, செயல்படவே முடியாது. அதான் பாருங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து. நம்ம கர்த்தருக்குள்ள எப்பொழுது மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டு இருக்கும்போது சோகம் வந்தாலும் அந்த நேரத்தில் அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் நமக்காக இந்த காரியத்தில் செய்வார் அப்படின்ட்டு நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை தேடுகிற காரியங்களில் உற்சாகமாய் டெய்லி அதிகாலையில் எழுந்திருத்து வேதத்தை தியானித்து கர்த்தரை தேடி ஜெபித்து இரவு ஆண்டவரை தேடி ஜெபித்து எப்பெல்லாம் நம்மளால் முடிகிற நேரம்லாம் ஆண்டவருக்காக ஜெபித்து ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாக, கர்த்தருடைய காரியங்களுக்கு கொடுக்கிறவர்களாக, கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, தேசத்தில் நன்மை செய்கிறவர்களாக நம்ம சுற்றி திரியும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்மாறியை பின்மாறிய ஆசீர்வாதத்தை தருவார். 2 காரியங்களையும், ஆவிக்குரிய காரியங்களையும் சரி, உலக பிரகாரமான காரியங்களையும் சரி, ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதில் 24 யோவேல் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். நம்ம அந்த இது என்ன செய்வான், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம், தருவாராம். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தரும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், அந்த ஆண்டுகளில் இழந்த நம்ம வாழ்க்கையில் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம், திரும்ப தருவாராம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தில், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை இதை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும்னா நம்ம எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா, மனமகிழ்ச்சியாக இருக்கணும். இப்போ நம்ம கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நித்தமும் கர்த்தரை தேடுகிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை என்ன செய்கிறாரு, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். திரும்பியும் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 23 போடப்பட்டிருக்கும் பாருங்க. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் நம்மளுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை என்னோடு சேர்ந்து கேட்ட உங்கள் ஒவ்வொருத்தருடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம முதல்ல பார்த்தபடி சீஷர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறபடி இந்த வலையை போட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டு நம்ம கூட பேசிகிட்டு பாருங்க, இந்த காரியத்தை விடு, இந்த காரியத்தில் சரியானா அவன் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன். அப்படி நம்ம கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் கீழ்ப்படியணும். அடுத்தது நம்ம பார்த்தோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கான காரியங்களுக்காக உற்சாகமாக கொடுங்க. உங்களுக்கு தெரிந்த கஷ்டப்படுறவர்களுக்கு நம்ம ஒழிக்காமல் நம்மளால் முடிந்த நன்மை என்ன செய்யும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னொன்று, கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மளை எங்கேயும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படவே விட மாட்டார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே இசப்பா உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இசப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுங்கிற வார்த்தையின்படி தகப்பனே அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுங்க இசப்பா. ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன காரியங்களை கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சித்தம் வச்சுருக்கீங்களோ, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கரெக்டாக கேட்டு அதை புரிந்து கரெக்டானபடி ஆண்டவர் இந்த சீஷர்கள் அன்றைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அதை போல ராஜா நாங்கள் எப்படி எங்கள் தொழிலை நடத்தணும், எங்கள் படிப்பின் காரியங்கள், பிள்ளைகளை நடத்த வேண்டியது, எங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டியது, எல்லாவற்றிலும் ராஜா உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடப்பதற்கு தேன் உதவி செய்யுங்க ஏசப்பா. அதே போல் ராஜா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ராஜா நாங்கள் என்னென்ன காரியங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணுமோ அப்பா, கொடுக்க வேண்டிய இடங்களில் நாங்கள் கரெக்டாக கொடுத்து நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதே போல் ராஜா ஆண்டவரே, சியோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடுங்கிற வார்த்தையின்படி ராஜா நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருந்து ஏசப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகப்பன உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அண்ணாள் ஆண்டவரே உங்களிடத்துல ஜெபித்து அன்றைக்கு அந்த கஷ்டத்தை விட்டப்போது அவள் துக்கமுகமாக இருக்கவில்லைங்கிற வார்த்தையின்படி ராஜா ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை துக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவங்களுடைய ஆவிக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டாக இருக்கலாம். ஆண்டவரே, இனிமேல் நான் ஆண்டவர்கள் உற்சாகமாக இருப்பேன், இந்த நாளே என்னுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டு சமூகத்தில் விட்டு விடுறேன். நீ அங்கே கூட சேர்ந்து அழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் துக்கத்தை மாற்றி ஆண்டவரே அவங்களுக்கு அவங்களுடைய வெட்கமான சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி ஏசப்பா ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை ரெட்டிப்பான நன்மையினால நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுங்க. வீட்டில் ஒருவேளை
கஷ்டங்கள், பண பிரச்சனைகள், குடும்பத்தில் தேவைகள், என்ன தேவைகள் இருந்தாலும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி பண்ணுங்க. அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க கிச்சனில் ஒருவேளை குறைவுகள் இருந்தால் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அவங்களுடைய மாப்பு செய்கிற தொட்டியை ஆசீர்வதிங்க. அவங்கள ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்மையை அவங்க கண்டுகொள்ளத்தக்கதாக ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. ஆண்டவரே, அவங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.